தம்பி, நீ என்னப்பா சொல்ற? இல்லைங்கய்யா, அவங்க தான் என்னை போக சொன்னாங்க. அவங்க சொன்னதால தான் நான் மேலே போனேன். இல்லைங்கய்யா, வீட்லயும் இதே பொய்ய தான் சொன்னான், இங்கேயும் அதே பொய் தான் சொல்றான். இவனோட நோக்கமே என்னையும் என் அக்காவையும் பிரிக்கணுங்கிறது தான். அதுக்கு தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கான். இல்லைங்கய்யா, அவங்களுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல. அந்த வீட்டில் இருந்து என்னை வெளியே அனுப்புறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அபாண்டமான பழியை போட்டு என்னை அங்கேருந்து வெளியே துரத்த பார்க்குறாங்க. ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீ யாருப்பா? என் பேரு சிவனாண்டி. நானும் இந்த ஊர் தான். என் மனசுல பட்டதை சொல்ல அனுமதிக்கணும். நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. ஐயா, இவனை எத்தனை தடவை கேட்டாலும் குத்தத்தை ஒத்துக்க போறதில்ல. எந்த குற்றவாளி தான் செஞ்ச குத்தத்தை ஒத்துருக்கான்? இல்லைன்னு தான் சொல்லுவான். ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி பஞ்சாயத்துல வந்து ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொன்னா அதுல உண்மை இல்லாம இருக்குமா? இதை பாருப்பா, நீ சொல்ற விஷயத்துல ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியுதா? அது புரியுதுங்கய்யா. இதுல வருத்தம் என்னன்னா, இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கிழியே பேசுவாங்க. இப்போ அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தனை தப்பு பண்ணிருக்கானே, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? சாமுண்டீஸ்வரி, நீ என்னமா விளக்க சொல்ல போற? ஐயா, எங்க வீட்ல என்னையும் சேர்த்து நாங்க 6 லேடிஸ் இருக்கோம். இந்த டிரைவர் எங்க வீட்லயே தான் தங்கி இருக்கான். ஒரு நாள் கூட இவன் யாருக்கிட்டையும் தப்பா நடந்துகிட்டதே இல்ல. தப்பான ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. என் வீட்டு பொண்ணுங்க கிட்ட மதிப்பா மரியாதையா தான் நடந்துகிட்டு இருக்கான். இவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கிறத என்னால நம்ப முடியலங்கயா. ஐயா, என் பேரு ரேவதி. இவரு எங்க வீட்ல தான் வேலை செய்யறாரு. நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்ல இருக்கோம். எங்க எல்லார்கிட்டயும் அவரு கண்ணியமா தான் நடந்துக்கிட்டாரு. ஒரு பார்வை கூட வித்தியாசமா பார்த்தது கிடையாது. பொண்ணுங்களுக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருப்பாரே ஒழிய தப்பா நடந்துக்க மாட்டாரு. இதுல ஏதோ சதி இருக்குங்கய்யா. தீர விசாரிச்சா உண்மை வெளியில வரும். ஆமாங்கய்யா, எங்க வீட்டு டிரைவர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருங்கய்யா. ஐயா, குடும்பமே சேர்ந்து இவனை காப்பாத்த பாக்குறாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் தப்பு செஞ்சா நமக்கு தானே அசிங்கம்னு அவனை விட்டு கொடுக்காம அவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. சிவனாண்டி, நீ இந்த விஷயத்துல குளிர் காயலான்னு பாக்குறியா? தேவையில்லாம நீ எதுக்கு இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிற? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக தான் நான் பேசுறேன். ஆமாங்க ஐயா, நீங்க தான் எனக்கு நீதி கிடைக்க செய்யணும் ஐயா. தப்பு செஞ்ச ஆள் பெரிய இடத்து டிரைவருங்கிறதுனால எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறாங்க. நீங்க தான் நியாயத்து பக்கம் இருந்து நீதி வழங்கணும். சரி, இந்த பொண்ணு சொல்றத வச்சு அந்த டிரைவர் தப்பானவன்னு சொல்லிட முடியாது. 2 பேரும் ரூமுக்குள்ள போனதை பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? நான் இருக்கேன் ஐயா. அப்பா, சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க? இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அப்போ இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, முதல்ல அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போச்சு. அவளுக்கு பின்னாடியே எங்க வீட்டு டிரைவரும் ரூமுக்குள்ள போனா.
அதை என் கண்ணால பார்த்தேன். ஐயா, இப்ப சாட்சி சொல்றவரு வேற யாரும் இல்ல, சாமுண்டீஸ்வரியோட புருஷன். சாட்சி இப்ப அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருந்தே கிளம்பி இருக்கு. இப்போ அந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க? இப்ப வாச்சும் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்களா? மாமா, ஏன் மாமா இப்படி நடந்துக்கிறீங்க? சிலம்பு அப்படி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டார் மாமா. நம்ம வீட்டுல இருக்கிறவரை பத்தி நமக்கு தெரியாதா? அதோட இவர் யாரு நினைச்சீங்க? எங்க சாமுண்டீஸ்வரி, ஐயா, உன் வீட்டுக்காரரே அந்த பொண்ணுக்கு ஆதரவா சாட்சி சொல்லியிருக்காரு. உன் புருஷன் பொய் சொல்லக்கூடியவரா? இல்லங்க ஐயா. ஆ, ஐயா, இவன் தப்பு செஞ்சதுதான் சாட்சியோட நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமே அவன் அந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்க கூடாது.